Here we see components of customer satisfaction. சில காம்பனன்ட்ஸோடு நம்ம பார்க்கும்போது நமக்கு இன்னும் கிளியராக புரியும். நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பற்றி எப்படின்றத சொல்லிட்டீங்க. இப்போ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு வந்து பார்த்தா, ஃபார் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங் of customer satisfaction, the components need to discuss as ultimately satisfaction is depends on large number of factors. satisfaction அப்படின்றது வந்து சிம்பிளாக சொல்லிடலாம், பட் ஒவ்வொருத்தரையும் தனிப்பட்ட விதமாக அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணணும். பிகாஸ் நான் எனக்கு ஒரு பொருளை வாங்க போகிறேன் அப்படின்னா எனக்கு அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கணும்னு எனக்கு ஒரு மைண்டில் ஒரு ஐடியா இருக்கும். என்ன மாதிரி என் பக்கத்தில் ஈவன் என்னுடைய பிரதராக இருந்தாலும் அவங்களுக்கு என்னோட சேம் ஐடியா இருக்கணும்னு அவசியம் கிடையாது. People, each and everyone, they have a unique idea about a specific product and their purchasing product. அவங்க வாங்குறது ஒரு வாட்டர் பாட்டில் எடுத்துக்கிட்டால் அதில் அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஐடியாஸ் இருக்கும். அவங்க ஒரு காஸ்ட்யூம் டிசைன் பண்ண போகிறாங்க, அது மாதிரி பர்ச்சேஸ் பண்ண போகிறாங்கன்னா அதில் ஒரு ஐடியா இருக்கும். when they going to purchasing mobile phone, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியாஸ் இருக்கும். இட்ஸ் நாட் அ சிம்பிள் திங், பட் பேஸ்ட் ஆன் த ஃபேக்டர்ஸ், அது வந்து நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸை தான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃபேக்டர்ஸ். பட் சாட்டிஸ்ஃபேக்ஷன் மோட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சில கன்சிஸ்டண்ட்டாக சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது வந்து அவங்கள ஒரு டெப்த் ஆஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவலுக்கு கொண்டு போகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எது வந்து கொண்டு போகாது அப்படின்றதும் சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பர்ஃபெக்ட் ப்ராடக்ட். எ செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ராடக்டில் ஒரு பர்ஃபெக்ஷன் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. சில பீப்புள் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மணி ஓரியன்டாக இருக்கணும் அப்படின்னு பார்ப்பாங்க. ஒர்த்லி ரொம்ப குவாலிட்டைஸ்டாக வேண்டாம், எனக்கு மணி ரீசனபிளாக இருந்தால் தட் வுட் பி ஃபைன் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஹை குவாலிட்டியாய்ஸ்டு ப்ராடக்டாலாம் இருக்கணும். இல்லை நான் யூஸ் பண்ண போகிறது 1 month 2 months தான். எனக்கு இப்போ அட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் யூஸ் பண்ணுற திங்ஸ்லாம் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் வந்து அவங்க வாங்கும்போதே அவங்களுக்கு தெரியும் இது கொஞ்ச நாள் தான் யூஸ் பண்ண போயிடுவோம். பட் ரெகுலர் கிச்சன் வேர்ஸ் அண்ட் யூஸ்லாம் நீங்கள் வாங்குறாங்க அப்படின்னா சில்வர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்து எடுப்பாங்க. ஸோ ப்ராடக்டோடைய பர்ஃபெக்ஷன் வந்து வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் சாட்டிஸ்ஃபையிங் கஸ்டமர். நம்பர் 2, டெலிவர்டு பை அ கேரிங் ஃப்ரெண்ட்லி பர்சன் இன் அ டைம்லி ஃபேஷன். இப்போ நிறைய வந்து ஆன்லைன் டெலிவரிஸ் இருக்குது இல்லையா? அவங்க ஒரு டேட் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஈவன் அது ஃபுட் ப்ராடக்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களுக்கு அதை பற்றி கிளியர் ஐடியா இருக்கான்னு எனக்கு தெரியல. பிஸா ஹட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ராமிஸ் பண்ணியிருப்பாங்க, நாங்கள் டைம்லி டெலிவரி பண்ணலன்னா நீங்கள் எங்களோட ஆர்டரை ரிட்டன் பண்ணிடலாம். இப்படி ஒரு ப்ராமிஸை பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ அவங்க டைம்லி எந்த அளவுக்கு மேனேஜ் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பிஸா டெலிவரியெல்லாம் ஒன்ஸ் அது நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு அது சூடாலைன்னா நீங்கள் உடனே ரிட்டன் பண்ணிக்கலாம். அப்போ எந்த அளவுக்கு அவங்க டைம்லி அண்ட் கஸ்டமரை ரீட் பண்ணி ஒரு ப்ராடக்ட்டை கொண்டு போய் ஹோம் டெலிவரி வரைக்கும் அவங்க பிளான் பண்ணியிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ டெலிவரி பை அ கேரிங், கேர் பண்ணிக்கிறோம். இப்போ நமக்குன்னா நம்ம எப்படி எடுத்துகிட்டு வரோம், ஈவன் அந்த சீல் பிரிஞ்சிருந்தால் கூட நீங்கள் வாங்கக்கூடாது. நீங்கள் இன்னமும் இந்த ஆன்லைன் ஷாப்பிங்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மேலே போட்டிருப்பாங்க, த சீல் இஸ் ப்ரோக்கன், யூ மே ரிட்டன் த ப்ராடக்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அது கேரிங்காக இருக்கணும், கேர் பண்ணி எடுத்துகிட்டு வரணும். அதே மாதிரி த பர்சன் மே பி ஃப்ரெண்ட்லி அண்ட் ஸ்பெஷலி எப்படி இருக்கணும்னா டைம்லி இருக்கணும். இப்போ இந்த டேட்டில் உங்களுக்கு இந்த டே டைம் மோஸ்ட்லி ஸ்பெசிஃபை பண்ண மாட்டாங்க, டேட்டில் கொடுத்துருவாங்க அப்படின்னா, அதாவது வந்து டியூரபிள் ப்ராடக்ட்ஸ், நான் ஃபுட் ஐட்டம்ஸ் அப்படின்னா இந்த டே அப்படின்னா அந்த டேக்குள்ளே எப்படி டெலிவரி உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் ஆகிடும். பட் ஃபுட் ஐட்டம்ஸ்னால் கண்டிப்பாக அவங்க சாப்பிட்றதுக்காக கேட்குறாங்கன்னா ஒரு டைம் வச்சு தான் கேட்பாங்க. ஃபுட் ஐட்டம்ஸ் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக தட் ஷுட் பி அ டைம்லி மேனர். தி ஷுட் ஃபாலோ பர்ஃபெக்ட் டைமிங் மேனர்ஸ். அவங்க 1 hour வில் பி தேர் அப்படின்னா வந்துட்ட பிறகு டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன், அங்கே கொஞ்சம் இஷ்யூஸ் அப்படிலாம் தே ஒன்ட் சே எனி ரீசன்ஸ். ஸோ அவங்க அந்த டைம் 1 hour அப்படின்னா 1 hour ஆன் ஆர் பிஃபோர் தான் அவங்க இருக்கணுமே தவிர அதை மீறி என்ன பண்ணக்கூடாது, லேட்டாக போகக்கூடாது. ஸோ டைம்லி த சப்போர்ட் ஆஃப் அன் எஃபெக்டிவ் ப்ராப்ளம் ரெசல்யூஷன் ப்ராசஸ். இன் கேஸ் அந்த ஏதாவது இஷ்யூஸ் அப்படின்னா அதை வந்து ரிசால்வ் பண்ணுற அளவுக்கு இருக்கணும். மேபி அவங்க அந்த மாதிரி ஓரியன்டான ப்ராப்ளம்ஸுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, எதிர்பார்ப்பாங்க. விச் தே ஆர் ஆல் ப்ரொவைடட் டு தெம், டெஃபினெட்லி தே சாட்டிஸ்ஃபைட் வித் த ப்ராடக்ட். ஸோ இதுதான் அவங்க வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் சொல்லியிருக்காங்க. இஃப் யூ ஹேவிங் டவுட்ஸ் வித் திஸ், ஆஸ்க் மீ. தேங்க் யூ. Next we see facts of CRM. CRM methodology ஆக்சுவலாக எதுக்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணது அப்படின்னா, இட் அச்சீவ் த குளோபல் எக்ஸலன்ஸ் த்ரூ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஒரு பெஸ்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனுக்காக ஒரு குளோபல் எக்ஸலன்ஸ் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, அச்சீவ் பண்ணுறாங்க. அவங்களுடைய தீம் ஆஃப் ஸ்டார்டட் ஃபார் இம்ப்ரூவிங் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அண்ட் கஸ்டமர் ட்ராக் பண்ணுறது, அவங்களோட
அவங்களுடைய ஸ்டேட்டஸ் ட்ராக் பண்ணுறது, அவங்கள கோஆர்டினேட் பண்ணுறது, கம்பெனியோட இன்ட்ராக்ஷன் ஒரு ப்ராப்பர் இன்ட்ராக்ஷனில் வச்சுருக்கிறது, இதெல்லாமே வந்து மெயின்டைனிங் ஃபார் பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ். சிஆர்எம் உடைய அது இல்லாமல் வேறு என்ன மேஜராக அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா, தே ஆர் கஸ்டமர் நீட்ஸ். ஃப்ரம் திஸ் இந்த மாதிரி லிஸ்ட்லாம் எடுக்கிறது மூலமாக அவங்களோட தேவைகள் என்னென்ன அப்படின்றது தெரிஞ்சுக்க முடியும். ஸோ தே மெயின்டைனிங் அண்ட் தே அண்டர்ஸ்டாண்ட் வாட்ஸ் தேர் நீட். இப்போ கம்ப்ளைண்ட் கால்ஸ்லாம் நம்ம ரேஸ் பண்ணும்போது அவங்களோட கம்ப்ளைண்ட் வச்சு அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்பர் 2, கஸ்டமர் ரெஸ்பான்ஸ். ஸோ அவங்க எதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். 3rd ஒன், கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன். ரிப்பீட்டட் ப்ராடக்டே வந்து வாங்கும்போது ஸோ ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்க முடியும். இப்போ கஸ்டமர் அப்படின்னா நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன், அவங்க யார் அப்படின்னா அவங்க பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் பர்ச்சேஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இப்போ நான் வீட்டில் ஒரு ரீட்டைல் ஷாப் வச்சுருக்கேன், ஒரு பெட்டி கடை வச்சுருக்கேன் அப்படின்னா என் கடையில் எந்த ப்ராடக்ட் அதிகமாக மூவ் ஆகுது அப்படின்றத வச்சு தான் நான் என்ன பண்ணுவேன், பீப்புள் எதில் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்க அப்படின்னு நான் டிசைட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏதாவது ஒரு பிஸ்கெட், பர்டிகுலர் பிஸ்கெட் மட்டும் நல்ல ஸ்மூத்தான ஃப்ளோவில் இருக்குது, எனக்கு ஸ்டாக்கே இருக்க மாட்டுது, அப்பப்போ ஸ்டாக் கிளியர் ஆகிடுது, நான் போய் சேம் பிஸ்கெட் பாக்கெட்ஸே வாங்குகிறேன் அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட் நல்ல மூவில் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ பீப்புள் வந்து அந்த ப்ராடக்ட்டில் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்காங்க அப்படின்றத நான் இதன் மூலமாக ஐடென்டிஃபை பண்ணிப்பேன். ஸோ this which is able to identify the needs and satisfactions of customers. And next one is loyalty, நம்பகத்தன்மை. இது வந்து நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கக்கூடிய டாப்பிக்கு. ரீக்ளைமிங் கஸ்டமர், லாஸ்ட் கஸ்டமர் அப்படின்றவங்க யாருன்னா, இன்கேஸ் ஏதாவது ஒரு இஷ்யூஸ்னால ப்ராடக்டோடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாததுனால அவங்க வந்து நம்ம கரெக்டாக ட்ராக் பண்ணாததுனால லாஸ் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க எல்லாரையுமே ரீக்ளைம் பண்ணிக்கிறதுக்கு இந்த சிஆர்எம் ட்ராக்கிங் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆஃபர். ஸோ அதனால தான் எல்லா சர்வீஸ் கால்ஸையும் க்ளோஸ் பண்ணும்போது என்ன கேட்குறாங்க, வெதர் த நெசசரி இன்ஃபர்மேஷன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் டு யூ, இதெல்லாமே உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கா, இல்லை உங்களுக்கு இது போதுமான இன்ஃபர்மேஷன் அப்படின்னு கேட்டு தான் என்ன பண்ணுறாங்க, கால் க்ளோஸ் பண்ணுறாங்க. அந்த ஃபைனல் ஒன் இஸ் ஸோ தட் இஸ் ரீக்ளைமிங் லாஸ்ட் கஸ்டமர். அவங்கள எப்படி ரீக்ளைம் பண்ணுறது அப்படின்றது. நெக்ஸ்ட் வி சி கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். ஸோ மெயில்ஸ் மூலமாக இதன் மூலமாக கம்ப்ளைண்ட்ஸ் வரும்னா த்ரூ மெயில்ஸ், கால்ஸ், டோல் ஃப்ரீஸ். இது மூலமாக ப்ராடக்ட் மேலேயும் டெலிவரி பர்சன் மேலே டைம்லி டெலிவரி இல்லை, ஸோ ஏதாவது ஒரு இஷ்யூ ஓரியன்டாக என்ன பண்ணியிருப்பாங்க, கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹவு த சர்வீஸ் ப்ரொவைடர் அப்படி இல்லைனா வந்து டோல் ஃப்ரீயில் இருக்கவங்க எப்படி அந்த கம்ப்ளைண்ட் காலை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, யார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ இது எல்லாமே மெயின்டைன் பண்ணுவாங்க சிஆர்எம்மில். ஃபஸ்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறவங்க எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, எந்த ப்ராடக்ட் நேமில் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, ப்ராடக்டில் பர்ச்சேஸ் பண்ணும்போதே டிஃபெக்ட்ஸ் இருக்கா, இல்லை வந்து யூஸ் பண்ணதுக்கப்புறம் டிஃபெக்ட்ஸ் இருக்கா, இந்த டிஃபெக்டுடைய லெவல் என்ன, எந்தளவுக்கு அது ப்ராப்ளம் வந்து டிஃபெக்டாக இருக்குது அப்படின்றது எல்லாத்தையுமே தனியாக ட்ராக் பண்ணுவாங்க. ஸோ ஃப்ரம் தேட் தே மெயின்டைனிங் த இண்டிவிஜுவல் கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். அந்த ஆஃப்டர் அதை ரெக்டிஃபை பண்ணியிருக்காங்களா, அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து சால்வ் பண்ணியிருக்காங்களா, ரிசால்வ் பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் அவங்களுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் எப்படி இருக்குது அப்படின்றது தே கீப் ட்ராக்கிங். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறாங்க கஸ்டமர் கம்ப்ளைண்ட்ஸ். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ரொவைடிங் கஸ்டமர் சர்வீஸ். ஸோ உங்களுக்கு இது வந்து சர்வீஸ் அப்படின்றது வந்து எதுக்காக அப்படின்னா, ப்ராடக்டை வாங்கிட்டதுக்கப்புறம் அப்படின்னு கிடையாது, நம்ம கண்ட்ரியில் தான் வந்து ப்ராடக்ட் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு அந்த ஆஃப்டர் யூஸிங் த ப்ராடக்ட் ஏதாவது இஷ்யூ அப்படின்னா வந்து சர்வீஸ் சென்டர்லாம் வச்சுருக்காங்க. ஃபாரின் கம்பெனிஸ்லாம் ஒரு சில ப்ராடக்ட்ஸ்லாம் வாங்கினா அது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கே சர்வீஸ் சென்டர் வச்சுருப்பாங்க. ஸோ அவங்க தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, இப்படி தான் அதை ஓப்பன் பண்ணணும், இதுதான் அதோட மெத்தடாலஜி, இப்படி தான் யூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் என்ன பண்ணுவாங்கன்னா த்ரூ கால்ஸ் மூலமாக தான், சர்வீசஸ் மூலமாக தான் என்ன பண்ணுவாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. சேம் வே நம்மளுமே வந்து ஏதாவது ப்ராடக்ட் ஓரியன்டாக கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறதுனாலும் சரி, இல்லை சர்வீஸ் நமக்கு அது ஓரியன்டாக தேவைப்படுது அப்படின்னாலுமே வி கேன் காண்டாக்ட் சர்வீஸ் சென்டர்ஸ். அவங்கக்கிட்ட காண்டாக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், வி ரிசீவிங் த ப்ராப்பர் சர்வீசஸ். இதை ப்ரொவைட் பண்ணுறது தான் யார் அப்படின்னா கஸ்டமர் சர்வீசஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் சிம் கார்ட்ஸ், மொபைல் ஃபோன்ஸ், போஸ்ட்பெய்ட் ஃபோன்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு தனியாகவே சர்வீஸ் சென்டர்ஸ் இருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வாட்ஸ் த நெசசரி இன்ஃபர்மேஷன் யூ மே நீடட் ஃபார் த ஸ்பெசிஃபிக் ப்ராடக்ட், இல்லைனா ஒரு சர்வீஸ் செக்டார்ஸ்க்குமே சர்வீஸ் சென்டர்ஸ் இருக்குது, அவங்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க பேஸ்ட் ஆன் வாட் யூ எக்ஸ்பெக்டட். ஸோ அந்த லெவலில் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி என்ன பண்ணுவாங்க, சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து என்னென்னு சொல்கிறாங்க, கஸ்டமர் சர்வீஸ்ன்னு சொல்கிறாங்க.
ஸோ திஸ் இஸ் த கான்செப்ட்ஸ் about the facts of CRM, not only for maintaining customer satisfaction and tracking the customer. அது இல்லாமல் இது எல்லாமே மேனேஜ் பண்ணுறது தான் இவங்களுடைய மெத்தடாலஜி. தட்ஸ் வை விச் ரீச் அ பிஸ்னஸ் எக்ஸலன்ஸ் இன் த மல்டி இன்ட்ராக்ஷன் சென்டர்ஸ் based on the global excellence through customer satisfaction. ஸோ இந்த கான்செப்டில் ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. தேங்க்யூ.